வணக்கம். நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா வாரந்தோறும் சீனாபுரம் மாட்டுச்சந்தைக்கு நடக்கிற சீனாபுரம்ங்கிற ஏரியாவில் நடக்கிற மாட்டுச்சந்தைக்கு தான் வந்திருக்கோம். இப்ப நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா வத்தக்கறவை, கண்ணு மாடுகள், சினை மாடுகள் அதிகமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காது. வத்தக்கறவை, கண்ணு மாடுகளை தான் பார்க்க போறோம். நல்ல பெரிய பெரிய எச்எஃப், ஜெர்சி அதுல சேர்ற வத்தக்கறவைகள் நிறைய விற்பனைக்கு வரும். தேவைப்படுறவங்க நேர்ல போய் பார்த்து மன திருப்தியோட வாங்கிக்கலாம். இந்த சந்தை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் சீனாபுரம்ங்கிற ஏரியால தான் இந்த சந்தை அமைஞ்சிருக்கு. வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை காலையில 5 மணி அளவுல ஆரம்பிச்சு சுமார் ஒரு 10 மணி மட்டும் இந்த சந்தை நடைபெறும். இன்னைக்கு வந்து விற்பனை விலை நிறுவனம் எப்படி எதுன்னு பார்க்கலாம். மாடுகள் வரத்தை பொறுத்து சந்தை வந்து அதிக நேரம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, இன்னைக்கு வந்து அப்படியே பதிவு போயிருவோம். வணக்கம். வணக்கம்மா. இன்னைக்கு வந்து எத்தனை உருப்படிகள் கொண்டாந்தீங்க? விற்பனை எப்படி போகுது? 5 மாடு கொண்டு வந்தோம்னா ஒரு 6 மாடு தான் இருக்குங்க. எல்லாம் கொடுத்தாச்சு. 6 தான் கைவசம் இருக்கு. என்ன விலைன்னு பாக்கலாமா? ஒரு 50 ரூபா பட்ஜெட்ல இப்ப எல்லாமே இருக்கு. ஆவரேஜ் 50 ரூபா பட்ஜெட். பால் அளவுல எத்தனை கொடுக்கும்? ஒரு 4 வடியில இருந்து ஒரு 7 வடி வரைக்கும் இருக்குங்க. 4 படியில இருந்து 7 படி மட்டும். ஆமாங்க. பெரிய சைஸ் மாடு 50 ரூபா பட்ஜெட் தானே? ஆமாங்கண்ணா. இந்த வாரம் எல்லாம் கொஞ்சம் லெவலான மாடு தான் கொடுத்துருலாம். லெவலான மாடு தான். சரி, ஓகே. இந்த மாதிரி மாடுகள் என்ன உங்களை கான்டெக்ட் பண்ணிக்கலாமா? கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்படியே உங்க நம்பர் இருந்தா சொல்லிருங்க. 63 741 60 725. சரி, ஓகே. வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல். பாத்தீங்கன்னா சரி முடிச்சு பண்ணி ஐயா வாங்கி வச்சிருக்கோம். இன்னைக்கு வந்து மாடுகள் கம்மியா தான் இருக்கு. சைஸ் மாடு வத்தக்கறவை தான். வியாபாரம் பேசிட்டு இருக்காங்க. வணக்கம். இன்னைக்கு விற்பனையில எப்படி போகுதுங்க சீனாபுரத்துல? இன்னைக்கு ஒரு சுமார் தான். சுமார் எத்தனை உருப்படி கொண்டாந்துருக்கீங்க? 2 வந்துக்குது. 2 கண்ணு தான். செவல ஜெர்சியில ஜெர்சி வத்தக்கறவைங்களா? ஆமாங்க. இது வந்து என்ன ரேட்னா வரும்? 45 ரூபா சொல்றேண்ணா. 45. ஆமா. சென்னையில வத்தக்கறவையா? வத்தக்கறவை தான். பால் அளவுல எத்தனை கொடுக்கும்? பால் ஒரு 9 லிட்டர் கொடுக்கும். நல்ல பெரிய சைஸ் மாடு. ஆமா. 45 சொல்றீங்க. ஃபைனல் என்ன ரேட் கொடுப்பீங்க? 40 ரூபாய் அனுசரிச்சு வந்தா கொடுக்கும். 4 ரூபாய் அனுசரிச்சு கொடுக்கலாம். பல்லுனா? பல்லு கடை முளைப்பு. அது கிடாரிக்கணும் உங்களதா? ஆமா. அது என்ன ரேட் வருதுங்க? அது 25 ரூபா சொன்னாங்க. 25. ஜெர்சிங்களா? எச்எப்ல சேர்ற மொட்டை மாடு. ஓடி. ஆமா. அது என்ன ரேட் வருதுங்க? 25 ரூபா சொன்னாங்க. ஃபைனல் என்ன ரேட்னா கொடுப்பீங்க? 20 ரூபாய்க்கு மேல வந்தா கொடுத்துறேன். 20 ரூபாய்க்கு மேலனா கொடுக்கலாம். இந்த மாதிரி மாடுகள் கன்றுகள் என்ன உங்களுக்கு கனெக்ட் பண்ணிக்கலாமா? பண்ணலாங்க. இது போக கைவசத்துல உருப்படி வச்சிருப்பீங்க? வீட்டுல 20 உருப்படிக்கு. வீட்டுல 20 உருப்படி. ஆமா. சரி, ஓகே. அது நம்பர் ஏதுன்னு சொல்லிருங்க. 9600 207267. பேருங்க? பாலாஜி. சரி, ஓகே. நல்ல அருமையான பேஜ் இருக்கிற மாடு. செவல சட்டை சரி, கருப்பை சரி. ஐயா வணக்கம். வணக்கம். இந்த மாடு என்ன ரேட் வருங்க ஐயா? இது சேனையில எல்லாம் 1 லட்சம் கணிப்பு கை கறவை. இப்ப கை கறவையா இருக்கு. எல்லாரும் ஆளை வளர்த்துனா தான் பாடுபாடு. என்ன ரேட்டுக்கு சொல்றீங்க? நான் 47 ரூபா சொன்னேன். 48. 47. 47. பால் எத்தனை கொடுக்குதுங்க? பால் தான் 7 கறக்கு. 7 கறக்கும். என்ன ரேட்னா ஃபைனல் முடிக்கலாங்க? ஃபைனல் நீ கேட்டா சரி. ஈத் இறங்கிருங்க. 3ஆம் நீத்துக்கண்ணு. 3ஆம் நீத்துக்கண்ணு. சரி, ஓகே. இந்த மாதிரி மாடு இல்லைன்னா உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணலாம். அப்படியே உங்க நம்பர் தர முடியுமா? 97 500 66 923. பேருங்க? சம்பு கவுண்டர். சரி, ஓகேங்க. சரிங்க. அண்ணா வந்து சம்சாரிங்கிறாரு. நல்லா அருமையான போடி மாடு ஒண்ணு கொண்டாந்துருக்காரு. எச்எப்ல சேர்றது. நல்ல பெரிய சைஸ். ஆள் பார்க்கவே ஜெயிச்சாண்டிக்கா இருக்குது. ஐயா வணக்கம். வணக்கங்க. நீங்க எங்க இருந்து வர்றீங்க? நாங்க முத்தநாயகம்பட்டி காரியமங்கலம் ஏரியாலயா? இல்ல இங்க ஓமலூர் கிட்ட. இது வந்து என்ன ரேட்டுக்கு வரும்? இது 50 ரூபாய்க்கு மேல வருங்க. 51க்கு மேல? 50க்கு மேல. கம்மி இல்ல. பால் ஒரு 8 லிட்டர் வரும்.
8 லிட்டர் பால் அளவு. ஆ. மத்த கறவையில மத்த கறவை அந்த சைடு கை கறவைமாங்க. கை கறவை தான். பல்லுனா பல்லு முளைப்பல்ல. முளைப்பல்லு. என்ன ரேட்னா ஃபைனல் கொடுப்பீங்க? ஃபைனல்னா 55 ரூபா தான் கொடுத்துடலான்னு. 55ன்னு கொடுக்கலாம். 51க்கு மேலனா ஃபைனல் 55. ஆமா, வாங்குறது 50,000 51 ஆகுது. அப்புறம் கொண்டாட செலவு இருக்குது. கொண்டாட செலவுக்கு வாடகை செலவுக்குது. நமக்கு ஒரு 19 லாபம் வேணும். இந்த மாதிரி மாடு வேணும் உங்களை கான்டாக்ட் பண்ணலாமா? கான்டாக்ட் பண்ணுங்க. நாங்க வாரம் இங்க தான் வந்து கொடுக்குறோம். வாரம் இங்க சந்தைக்கு வந்து கூட வாங்கிக்கலாம். இங்கே வந்து வாங்கி. நீங்க எத்தனை ரூபாய் கொண்டாந்தீங்க? நான் 5 கொண்டாந்தேன். 5 விற்பனை எல்லாம் எப்படி போகுதுங்க? இதோ கொஞ்சம் முன்ன பண்ண தான் போகுது இந்த வாரம். இந்த வாரம் முன்ன பண்ண தான் போகுது. சரி, ஓகே. உங்க பேரு? ரத்னம். ரத்னம். இங்க சந்தைக்கு வந்து வாங்கிக்கலாம். சரி, ஓகேண்ணா. ஓகே. அதே மாதிரி ஜெர்சியில சேர்ற செவல சட்டை வந்துருக்காங்க. பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இந்த சைஸ் மாடல்ல இருக்கு பாத்துருக்கோம். வீடியோ எடுத்துடலாமா? வேண்டாம். ஏன்? சரி, ஓகே. ஒரு வீடியோ எடுத்துக்கலாங்களா? ஏன்னா ஒண்ணு வத்தக்கறவைங்களா? சரி சரி. இது என்ன விலை வருது ஐயா? கம்மிதான். ஒரே பேச்சுல சொல்லிட்டு என்ன கம்மிதான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா மாம்பழம் இருக்கு. அந்த செவல சட்டை என்ன ரேட்னா வரும்? 35. பால் அளவு இல்லைங்க? 7 லிட்டரு. வத்தக்கறவைங்களா? வளர்த்தி கொண்டாடுறீங்களா? இவ்வளவு வேலை பேசுறதுக்கு போயிட்டாங்க. 35 சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க அவருதான் கொண்டாந்துருக்காரு. இவங்க வியாபாரம் பேசுறதுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால நம்ம அப்படியே அந்த போகலாம். இதுல நம்ம கூட சைஸ் மாடல் வீட்டுக்கு ஏற்ற சைஸ் மாடல்னு சொல்லிக்கலாம். இந்த மாதிரி மாடுகள் சந்தைக்கு வந்தாங்க. 4 மாசம் சேனா. என்ன வேலைன்னா வரும்? 27 ரூபா சொல்லுதுங்க. 27. இப்ப பால் வருதுங்களா? பால் 2 லிட்டர் இறக்கும். செனை 5 மாசம் ஆச்சு. 5 மாசம் ஆகுது. ஆமா. 32 சொல்றீங்க. என்னங்க? 22 சொல்றீங்களா? 27 சொல்லுதுங்க. 27. ஆமா. ஈத்து எத்தனை ஈத்து இறங்கி இருக்குண்ணா? ஈத்து 2 நேத்துங்க. 2 ஈத்து. ஆமா. இந்த மாதிரி மாடு இல்லைன்னு உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? கான்டாக்ட் பண்ணல. இன்னைக்கு எத்தனை உருப்படி கொண்டாந்தீங்க? விற்பனை 4 கொண்டு வந்தாங்க. 2 கொடுத்துட்டேன். 2 இருக்குதுங்க. இது ஒண்ணு. இது உங்களுக்கு தான்? ஆமா. இது என்ன சனைங்களா? இது கறவைங்க. கை கறவை. கை கறவை. இது பால் அளவு எத்தனை கொடுக்குங்க? இது 4 லிட்டர் வரும். 4 லிட்டர் தான். 8 லிட்டர் கொடுக்குது இப்பவே. என்ன ரேட் சொல்றீங்க? இது 28 ரூபா சொல்லுச்சு. 28. இந்த மாதிரி மாடு கான்டாக்ட் பண்ணலாம். 99ங்க 420 510 33. பேருனா? பேரு தண்டபாணி. எந்த ஏரியால இருந்து வரீங்க? இங்க திருப்பூர் கல்லாங்காட்டுல இருக்கிறேங்க. திருப்பூர் கல்லாங்காடு. ஆமா. சரி, ஓகே. சரி. அப்படியே ஒரு மாடு விதை பிடிச்சி கொண்டு போயிட்டு இருக்காங்க. இது வந்து பனையாரோட மாடு. மொட்டை மாடு எல்லாம் முடிக்கிறாங்க. அதெல்லாம் முடிச்சிட்டாங்க ஒரு மாடு. யார் பேசுறீங்க? வணக்கம். அப்படி இப்படி மாட்டீங்க? எப்படியா? அவ்வளவுதான். இப்ப வந்து எச்எப் மாடு ஒண்ணு விலை பிடிச்சிருக்கீங்க. ஆமாங்கண்ணா. என்ன விலை சொல்லி என்ன விலைக்கு பிடிச்சீங்க? அவங்க 35 ரூபா சொன்னாங்கண்ணா. 31 ரூபாண்ணா. 31 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. ஆமாங்கண்ணா. இது என்ன வத்தக்கறவைங்களா? வத்தக்கறவை தானே. பால் எத்தனை? பால் 3 லிட்டர் சொல்றாங்கண்ணா. 6 லிட்டரு. ஆமாங்கண்ணா. 6 லிட்டர் பால் அளவு. பல்லுங்க? பல்லு முளைப்பழங்கண்ணா. முளைப்பழங்க. பல்லு முளைப்பழகம். ஆமா. இப்படி விலை பரவாயில்லைங்களா? மாடு பிடிச்சது வாங்கிட்டோம். மாடு பிடிச்சது வாங்கிட்டோம். நீங்க எங்க இருந்து வர்றீங்க? நாங்க மலைப்பாளத்துல இருந்துங்க. மலைப்பாளத்துல இருந்து வர்றீங்க. இப்படி பால் தேவைக்கு சார் வாங்கிட்டு போறீங்களா? குழந்தை பாலுக்கு கொண்டு வரீங்க. சரி, ஓகேண்ணா. உங்க பேரு? பேர் ரங்கசாமிங்க. அவர் பேருங்க? அவர் பேரு நீங்க சொல்லிருங்க. சதீஷ்குமார். சரி, ஓகேங்க.
வேலை முடிஞ்சது. வேலை முடிச்சது. அது போக எல்லாமே விற்பனை கொண்டாந்து இறக்கி இருக்கிறதா இன்னும் கீழே இருக்காம அப்படியே மேலே வச்சுட்டாங்க. அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி பெரிய சைஸ் மாடுகள் வேணாலும் வாங்கிக்கலாம். இது தட்டுங்க. இதெல்லாமே விற்பனை கொண்டாந்துருக்கிற மாடுதான். இன்னும் கீழே இறக்காம இருக்காங்க. திண்டுல இறங்கவே வேலை பேசி முடிச்சிருவாங்க. இதுலயே கண்ணு மாடு ஒண்ணு கொண்டாந்துருப்பாங்க. மொட்டை மாட்டுலயே கண்ணு மாடு கீழே இருக்கு. ஒரு கண்ணு போட்டு ஒரு 10 நாள் தான் இருக்க மாட்டேன். புசு புசுன்னு முடியோட அழகா இருக்கு. மும்மரமா வியாபாரம் பேசிட்டு இருக்காங்க. எல்லாம் மொட்டை மாடுதான். என்ன முத்துராங்கிப்பட்டியில இருந்து வருதா? எத்தனை ரூபாயில இருந்து வருமா? ரேட் எத்தனை ரூபாயில இருந்து இருக்கு? ரேட் 45-50 இருந்து 45-50 இருந்து இருக்கு. கூப்பிடுறாங்க. கண்ணு மாடுதான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து செனையா இருக்குன்னு இருக்கேன். இது செனைங்களா? இது என்ன வேலை? ஓ இல்ல, செனைகள் நின்றுட்டு போயிடுச்சா? ஓ அந்த பக்கம் தம்பி அப்படியே கொஞ்சம் பேசிடு. இந்த கண்ணு மாடு என்ன ரேட்டுமா வருது? நான் 47 ரூபா சொன்னோம். 45 47. இது என்ன செனையா? ஆமாண்ணா 4 மாசம். 4 மாசம் செனை. இப்ப கண்ணு போட்டு எத்தனை நாள் இருக்கும்? 6 மாசம் இருக்கணும். 6 மாசம் தான் இருக்கு. இன்னும் பால் முடிய ஒழுகுல. சரி ஓகே. இதெல்லாம் என்ன ரேட்டுமா வருது? 45-50. 50 45 அந்த ரேஞ்சு. இது வத்தக்கரை தானே? இது என்ன ரேட்டுமா வரும் இந்த மாடு? 42 தான் வருது. இது பால் அளவுல எத்தனை கொடுக்கும் ஐயா? கொஞ்சம் இந்த வந்து 8 லிட்டரு 45 ரேஞ்ச் சொல்லிட்டு இருக்காங்க. பால் அளவு 8 லிட்டரு. ஐயா கொஞ்சம் இந்த வந்துக்குங்க. ஒரே ஒரு போட்டோ மட்டும் எடுத்துக்கிறேன். 8 லிட்டர் பால் அளவு. ஃபைனல் என்ன ரேட்ல இந்த மாடு கொடுப்பீங்க? 35 மேல என்ன கொடுக்கலாம்? சரி ஓகேம்மா. இன்னைக்கு எத்தனை உருப்படி கொண்டாந்தீங்க? விற்பனை எல்லாம் எப்படி போகுது? எத்தனை உருப்படி கொண்டாந்துருக்கீங்க? நான் ஒரு 8 உருப்படி 8-9 உருப்படி. விற்பனை எல்லாம் பரவாயில்லையா? ஏதோ சுமார் தான். இன்னைக்கு சுமார் தான். சரி ஓகே. இந்த மாதிரி மாடுகள் வேணும் உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். நம்பர் தர முடியுமா? அப்படியே சொல்லிருங்க. ஏன்னா நீங்க வாரம் சந்தைக்கு வருவீங்களா? இங்க வந்து பார்த்து கூட வாங்கிக்கலாம். சரி ஓகேம்மா. இது ஃபைனல் 35 ரூபாய்க்கு மேல என்ன முடிக்கலாம்? சரி ஓகே. அப்படியே இருங்க. மைக்கு மட்டும் எடுத்துக்கிறேன். ஓகே டாடா. ஓகே. இந்த மாதிரி மாடல் நம்ம சீனாபுரம் சந்தைக்கு தான் வாங்கிக்கலாம் நண்பர்களே. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். இந்த பதிவு வந்து நண்பர்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அது ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம். வணக்கம்.